அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பை சனி வக்ர பயிற்சி எப்படி உருவாக்கி கொடுக்க போகிறது, எந்தெந்த விஷயங்கள்ல எதிர்பாராத மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க இருக்கிறது, முழுமையாக ஏழரை சனி எப்போது நிவர்த்தி அடைகிறது என்று பார்த்தால் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைகிறது. அதற்கு பிறகு முழுமையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட தற்போது ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததற்குரிய பலனை பெற முடியுங்க. சனி வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் எந்த விதமான பாதிப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. ஏனென்றால் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அவர் மீண்டும் 2ஆம் இடத்திற்கு சென்றாலும் எந்த விதமான பாதிப்பும் பெரிய அளவிற்கு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த சனி வக்ர பயிற்சி பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறது. பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நியாயஸ்தராகவும் நீதி தவறாத ஒரு நடுநிலை கிரகமாகவும் செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். நீண்ட நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் அவர் மட்டும்தான். எனவேதான் சனி பெயர்ச்சி, சனி வக்ர பெயர்ச்சி, அதிசார சனி பெயர்ச்சி போன்ற நிகழ்வுகள் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. என்றால் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் இந்த சனி பகவான். அவர் 27/6/2023 அன்று கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அன்றைய தினத்துல வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி மகர ராசியை நோக்கி நகருகிறார். மகர ராசியில் அதிசார சனி பெயர்ச்சியாக ஆகஸ்ட் மாதத்தில் 24ஆம் தேதி அன்று அமருகிறாருங்க. ஆகஸ்ட் மாதத்தில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் ஆகஸ்டில் இருந்து அக்டோபர் மாதம் வரை தனுசு ராசியை நோக்கி பின்னோக்கி பயணம் செய்கிறார். பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்குரிய இடத்திற்குரிய பலனை கொடுப்பதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பாருங்க. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல சஞ்சரிப்பாருங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் கும்பராசியில் அமரப்போகிறார். அப்படி அவருடைய சஞ்சார அமைப்புல கும்பராசி, மகர ராசி மற்றும் தனுசு ராசி என 3 ராசிகளுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சஞ்சரிப்பதால் 3 விதமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பணமழையில் நனைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாடை வெளிப்படுத்துவாருங்க. அதே போன்றுதான் 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார். நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஏழரை சனியாகவோ ஜென்ம சனியாகவோ, ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ இருக்கும் போது எதிர்பாராத சில சிரமங்களையும் துன்பங்களையும் சற்று கூடுதலாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக ஏற்படுங்க. இதைவிட சற்று குறைவான பாதிப்பு என்பது அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அமரும் போதும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று பார்த்தால் கண்டச்சனி 7ஆம் இடத்துல கண்டச்சனியாக அமர்ந்தார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வையே அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வாற்றலும் வலிமையும் சனி பகவானுக்கு இருக்குங்க. எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கண்டச்சனி காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் ஜென்ம சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜென்ம சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய மகர ராசியும் கும்பராசியும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் முழுமையாக கும்பராசிக்காரர்கள் தான் இனி சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு. அதே சமயம் அஷ்டம சனி காலகட்டத்தில் உறவுகள்ல பிரிவு, விரிசல், எதிர்பாராத கருத்து வேறுபாடு போன்றவை குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவதில் சிரமத்தை சந்திப்பதற்கும் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுவது உட்பட பல சிரமங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அஷ்டம சனியை சற்று நிதானத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க சனி பகவான். ஆனால் தற்போது 3
3 இடங்களுக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில். எனவே அனைத்து விதமான வளர்ச்சியும் பணமழையில் நனைவதற்கான அற்புத யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பை டிசம்பர் மாதத்தில் இருந்து உணரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதனுடைய பலனை இந்த 6 மாத காலத்திலும் அனுபவிக்கலாங்க. 7.5 சனியாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்திற்கு சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரித்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க. சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து சென்ற உறவினர் தற்போது 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில், குறிப்பாக இந்த 6 மாதத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு வலுவான நிலை அடைவதற்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான ஒரு தன்மையும் போக்கும் கிடைக்க இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய அச்சம் நீங்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மடங்கு முன்னேற்றம் பெறுவதற்கு, குடும்ப வருமானத்தை அதிகரிப்பதற்கு, பழைய கடன்களை தீர்ப்பதற்கு போன்ற நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அடுத்த 2.5 ஆண்டுகள் முழுவதும் இருக்குங்க. அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த 6 மாதங்கள்ல சற்று பொறுமையுடன் எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற அனைத்துமே கிடைப்பதற்கான முதன்மை யோகம் இனி வரக்கூடிய இந்த 6 மாதங்கள் மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே இந்த சில 6 மாதங்கள் மற்றும் சற்று நிதானத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்துமே நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிதாக கால் பதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. நீங்கள் புதிதாக எந்த விதமான தொழிலை வேண்டுமானாலும் ஈடுபடலாம். சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு வலுவாக அதீத நன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் இந்த தருணத்தில் அனுபவம் இல்லாத பணிகளில் ஈடுபட வேண்டாங்க. அனுபவம் இல்லை என்றால் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது திட்டமிடுதலும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் புதிய நிறுவனங்களின் ஒப்பந்தம், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு என அனைத்துமே சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருந்தாலும் அவருடைய நட்பு கிரகமாக சனி பகவான் இருப்பதால் 2 துறையிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க. சற்று கை நழுவி செல்வது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சந்தித்து வந்த பல இன்னல்கள் விலகுகிறது. சுமார் 7.5 ஆண்டுகளாக இருந்த பாதிப்பு அனைத்தும் குறைந்து நீங்கள் நினைத்தபடியே சொந்தமாக நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல், கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் பெற முடியுங்க. கால்நடை வளர்ப்புல அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக தேவைப்படுகிறது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மேலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றமும் நன்மையும் அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்கிறது. அனைத்து விதமான கோளாறுகளும் சரி செய்யப்பட்டு நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு.